ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கிளிப்பிங்கை வச்சு கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க ஏதோ ஒரு ஸ்நாக் தான் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான சாஃப்டான ஒரு ஸ்நாக் வந்து செய்வாங்க. அந்த ஸ்நாக்கை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை வந்து பார்த்துடலாம். இப்போ நான் இந்த ரெசிபிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிடுறேன். ஒரு கப் வந்து நீங்கள் வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து மசூர் தால் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து அந்த மசூர் தால் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பாசிப்பயிறு வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் மசூர் தால் வச்சு வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பர் சாஃப்டாக வந்து இருக்கும். உள்ள வெளியே வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும். கலருமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டான கலர் வரும். ஒரு 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்டிங்கனாலே அது ரெண்டுமே வந்து நல்லா வந்து ஊறிட்டு இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்புகள் ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகா வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதுனால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி பச்சை மிளகா வச்சே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து இன்னுமே வந்து பூண்டு கூட வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பருப்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்தாச்சு. கூடவே வந்து கொஞ்சமாக சிட்டிகை வந்து பெப்பர் வந்து சேர்த்தாச்சு. நீங்கள் இப்போ வந்து நம்ம எல்லாமே போடுறோமே காரம் அதிகமாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. நம்ம தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்கிற இந்த மாதிரி பக்கோடா கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதில் கொஞ்சமாக நறுக்குன வெங்காயம் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது நீங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியம். இப்போ வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு சூடாக இருக்கிற வாணலில் நான் இப்போ போடுற மாதிரி குட்டி குட்டியாக பக்கோடாக்கெல்லாம் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பேர் தால் பக்கோடா. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளேவரில் நீங்கள் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து பருப்பு வடை வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஃப்ளேவர்ஸோடு வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து செய்வீங்க. ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இரும்பு வாணலில் இருந்தால் இரும்பு வாணலில் வந்து செய்யுங்க. சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து உங்களுடைய தால் பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியே எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கோ உள்ளே அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அது நம்ம மசூர் தால் போடுறதுனால இன்னுமே வந்து அது சாஃப்டாக, டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட பச்சை மிளகா, மிளகாய் தூள், பெப்பர் இது எல்லாமே சேர்ந்து இந்த தால் பக்கோடா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து பச்சைப்பருப்பு பக்கோடா வச்சு ஒரு குழம்பு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குழம்பு செய்கிறதுல நீங்கள் வந்து பச்சைப்பருப்பு யூஸ் பண்ணாமல் இந்த பக்கோடாக்களை போட்டால் கூட அந்தளவுக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.